திருமணத்துக்கும் குரு தான், நகைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் குரு பண்ற வேலை தான். கன்னிக்கு புதனுடைய அம்சம், புதன் திருமாலுடைய அம்சம், திருமாலுடைய அம்சம் என்பது கண்ணபுரானுடைய வரம். இயற்கையிட்ட இருந்து ஒரு எனர்ஜி மட்டும் கிடையாது, பல எனர்ஜிகளும் கிடையாது. ஆக கன்னிராசிக்காரர்கள் மனச்சோர்வு அடையும் பொழுது ராசிநாதன் புதன் பகவான். புதன் அப்படின்னா கல்வி, கல்வி அறிவு கொடுப்பது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு பேனா, நோட்டு, புத்தகம் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி உதவிகள் செய்வார். கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப திட்டமிட்டபடி பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் ஒரு அழகு தெரியணும்னு நினைக்கிறாங்க, அதில் அமைதியை உண்டாகணும்னு நினைக்கிறாங்க, வச்சது வச்ச இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இயற்கையை ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களும் அப்படி நடந்துக்குருவாங்கன்னு நினைக்கிறாங்க. செல்வத்தை ஈர்க்கும் எளிய பரிகாரங்கள். கன்னி. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நம்ம வீட்டில் இருந்தபடியே செலவே இல்லாமல் எளிமையான வகையில் பரிகாரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள்கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கன்னிராசிக்காரர்கள் திட்டமிட்டுட்டே சில வேலைகள்லாம் செய்வாங்க. இவங்க நினைக்கிற எல்லா வேலையுமே வெற்றி அடையணும், இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு நீங்கள் திட்டம் போடுங்க, செயல்படுத்துங்க அப்படின்னா என்னென்ன பரிகாரங்களும் செய்யணும்? கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப திட்டமிட்டபடி பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கிச்சனில் இருந்தால் கூட எல்லா விஷயங்களும் நேர்த்தியாக இருக்கணும், எல்லா நேரத்துலையும் நேர்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் ஒரு அழகு தெரியணும்னு நினைக்கிறாங்க, அதில் அமைதியை உண்டாகணும்னு நினைக்கிறாங்க, வச்சது வச்ச இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இயற்கையை ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களும் அப்படி நடந்துக்குருவாங்கன்னு நினைக்கிறாங்க, நடக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருனாலும் அப்படி முடியுமா? முடியாது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த புதனுடைய அம்சம் இருக்கிறனால கணக்கு போட்டு பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு இப்படின்னா வாழ்க்கை இதுதான் வாங்கணும், இவ்வளவுக்குள்ள தான் என்னுடைய லிமிட்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதை இன்னொருத்தர் கெடுக்கும் போதோ, அல்லது இவங்க திட்டத்துக்குள்ளே இன்னொருத்தர் குறுக்கிடும் போதோ, அல்லது இவங்க எண்ணிய திட்டங்களே இவங்களுக்கு நிறைவேறாமல் போகும் பொழுதோ மன வருத்தங்கள் நிறையா வரும். அந்த வருத்தங்கள் கன்னிராசிக்கு வராமல் இருந்தால் அப்படியே வாழ்க்கையில் போகிற போக்கில் சில வழிபாடுகளை, சில தர்மங்களை, சில தான தர்மங்களை, சில நேர்த்தி கடன்களை, சில விரத முறைகளை கடைபிடிச்சாலே போதுங்கிறதா ஞானிகளுடைய ஒரு கணக்கு. நீங்கள் தர்மத்தை செய்யுங்க, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தானாக விலகும். ஒரு ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் நீங்கள் பிறந்த பிறப்பை சொல்லுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் உங்களுக்கு வரக்கூடிய வினைகளை குறைக்கும்னு சொல்லுது. அந்த தான தர்மங்களை சரியாக செஞ்சால் கன்னிக்கு மன அழுத்தம் இல்லை, தடுமாற்றம் இல்லை. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடந்தாலே கன்னிக்கு நிம்மதி தான். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த முதல் தொடக்கம் யார்கிட்ட இருந்து தொடங்கணும் சார்? முதல் தொடக்கம் அப்படின்னா அந்த முதலவன் யானை முகத்தவன் விநாயகப் பெருமான் இருந்து தொடங்கணும். கன்னிக்கு புதன், புதன்னா கல்வி. விநாயகப் பெருமானுக்கு சரஸ்வதி தேவி எப்படி கல்வியினுடைய அம்சம்னு சொல்கிறோமோ, விநாயகப் பெருமான் அம்சம் ஞானத்தினுடைய அம்சம், கல்வியினுடைய அம்சம், அந்த கேது பகவானுடைய அம்சம். கன்னிராசிக்காரர்கள் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு விநாயகருக்கு ஒரு அருகம்புல் எடுத்து வச்சு அவருடைய பாதத்தில் வச்சு கும்பிட்டுட்டு ஒரு 9 சூடம், இன்றைக்கெல்லாம் கோவிலில் அந்த கருப்பு பிடிக்குதுங்கிறக்காக நெய் தீபம் ஏற்ற சொல்கிறாங்க. தீபத்தை ஏற்றிட்டு ஒரு தீபமாவது 2 தீபமாவது நல்லா விநாயகப் பெருமான் முன்னாடி ஏற்றிட்டு அருகம்புல் வச்சுட்டு அந்த விநாயகப் பெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய அப்படி விபூதியை எடுத்து நெற்றி திலகமாக வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு காரியத்துக்கு போகணும்னு திட்டமிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வினைகளெல்லாம் நீங்கி விநாயகனுடைய அருளால் விக்னம் இல்லாமல் அந்த காரியத்தை முடிப்பீங்க. கணபதியினுடைய அருள் கன்னிராசிக்காரர்களை கண்ணியத்தை காப்பாற்றும். கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அப்படின்னா என்ன தான தர்மம் இவங்க செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? ராசிநாதன் புதன் பகவான். புதன் அப்படின்னா கல்வி, கல்வி அறிவு கொடுப்பது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு பேனா, நோட்டு, புத்தகம் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி உதவிகள் செய்வது. ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது. நீங்கள் சொல்கிறது நீங்கள் செய்கிறது சரி, நீங்கள் செய்கிறது கல்வி உதவி மட்டும் இல்லைங்க, ஒரு குழந்தையினுடைய எதிர்காலமே அது அமைகிறதுக்கான அஸ்திவாரத்தை போடுறீங்க. இந்த அஸ்திவாரத்தை நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தை அந்த புதன் பகவான் சரியாக போடுவார். புதன் அப்படின்னா கல்வி தானம், புதன் அப்படின்னா அறிவு சொல்வது, புதன் அப்படின்னா வழி நடத்துவது, புதன் அப்படின்னா இணைப்பது, புதன் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நகைச்சுவையாக கடந்து போவது. பிறருடைய மன வருத்தங்களை, அதுலேயும் குழந்தை பிள்ளைகளுடைய மன வருத்தத்தை நீங்கள் நீக்கி அந்த முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சிரிப்பு வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இயற்கை கிட்டேருந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்? இயற்கைகிட்ட இருந்து ஒரு எனர்ஜி மட்டும் கிடையாது, பல எனர்ஜிகளும் கிடைக்கும். ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் பூச்செடி, இலை, கொடிகள்
எல்லாத்தையுமே பார்ப்பாங்க, வளர்ப்பாங்க, ரசிப்பாங்க. ஒரு கார்டன் என்பது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டு தோட்டம் என்பது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னிராசிக்காரங்க வீட்டு தோட்டத்தில் மூலிகை செடிகள், துளசி, பிருந்தாவனம் மாதிரி வச்சுருப்பாங்க. பிருந்தாவன கண்ணனை அவர்கள் வழிபாடு செய்யணும். கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய தோட்டத்து பிருந்தாவனத்தில் கண்ணனுடைய வழிபாடு அவர்களுக்கு சிறப்பு. அல்லது தோட்டம் அமைக்க முடியல, மாடி தோட்டம் அமைக்க முடியல, வீட்டில் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு துளசியாவது அவர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக வைத்து வழிபாடு செய்யணும். எதற்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாயக்கண்ணனை கன்னிராசிக்காரங்க போய் வழிபாடு செய்யணும். கன்னிக்கு புதனுடைய அம்சம், புதன் திருமாலினுடைய அம்சம், திருமாலினுடைய அம்சம் என்பது கண்ணபுரானுடைய வரம். அந்த கண்ணபுரானுடைய வரத்தை கன்னிராசிக்காரங்க வாங்கினாங்கனாலே எல்லா செல்வமும் அவங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அடிக்கடி மனச்சோர்வு இது வந்தது அப்படின்னா இது தீர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரை கதை, கட்டுரை, காவியங்கள், புராணங்கள், இசைகள் இதன் மேலே அதிகம் ஆர்வம் உள்ளவங்க தான். இயற்கை எப்படி நேச்சரை ரசிக்கிறாங்களோ அந்த நேச்சரில் இருக்கக்கூடிய அத்துணை இசைகளையும் ஓவியங்களையும் கன்னிராசிக்காரங்க ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக மனச்சோர்வு அடையும் போது ஒரு மெல்லிய இசையை கேட்குறாங்க, பாட்டு கேட்குறாங்க, பாடல் படிக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஒரு குழப்பம் வருது இல்லையா? கன்னிக்கு ஏற்படக்கூடிய குழப்பத்திற்கு ஒரு அற்புதமான தீர்வுங்கிறது பகவத்கீதை. கன்னிராசிக்காரங்க எப்போ குழப்பம் வருதோ, எந்த அத்தியாயத்தை பிறட்டினாலும் சரி, அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு வரி கன்னிராசிக்காரர்களுக்கு தீர்வு சொல்லும். ஆக கன்னிராசிக்காரர்கள் மனச்சோர்வு அடையும் பொழுது அந்த கண்ணபுரான் கொடுத்த அந்த பகவத்கீதையை கையில் தொடுங்க, உங்கள் மனசில் ஏற்றிக்கங்க, ஒரு வரி படிங்க, கண்ணபுரானுடைய திருவடி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த திருமண தடை சார், இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. திருமண தடை அப்படிங்கிறது ஒரு வரியில் சொல்லிட முடியாது. உண்மையிலே அந்த ராசிக்கு அப்படின்னு சொல்கிறத வச்சு மட்டும் இல்லாமல் லக்னத்திற்கு 2-7 பாவகங்கள் நடக்கக்கூடிய தசாபலன்கள் இதுதான் உங்களுக்கு தடைகளை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசி மேலே இருக்கிறார், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எங்கேருந்தும் சனி பகவான் பார்த்துட்டாலும் அப்படின்னாலும் புணர்வு தோஷம் உண்டாகி அவங்களுக்கு மனச்சோர்வு, திருமண தடை அல்லது குழப்பம், நிச்சயதார்த்தம் வரையும் வந்து தடையாகிறது. இவங்களே பேசி அந்த பிரச்சனை சில நேரங்களில் பெருசாகிடுறது, அல்லது பேசாமலேயே பாதியில் கட்டாயிடுறது. இப்படி பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கன்னிராசிக்காரங்களை கோவிலில் உழவார பணிகள் செய்வதும், சுவாமிக்கு அர்த்தசாம பூஜை நடக்கும்ல, சிவன் கோவிலில் அந்த நடை சாற்றும் பொழுது அர்த்தசாம பூஜை நடக்கும். ஏன்னா கன்னிக்கு ஐயன சயன போகம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சூரிய பகவானாக வர்றார். சூரிய பகவான் யார்? சிவனுடைய அம்சமாக சொல்லப்படுது. களத்திர பாவகம் யார்? குருவாக சொல்லப்படுது. அப்போ குருவாக இருக்கக்கூடிய அந்த களத்திர பாவக கிரகத்தினுடைய பலம் உங்களுக்கு கிடைத்து பூரணமான சுப பலன் நடக்கணும்னு சொன்னால், குருவோட பார்வை இருந்து உங்களுக்கு கல்யாணம் கூடணும்னு சொன்னால், நீங்கள் வந்து சிவபெருமானுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த அர்த்தசாம பூஜையில் ஒரு மல்லிகை மலராவது கொடுத்து அம்பாளை தரிசனம் பண்ணணும். அப்பனுடைய அருளை, ஈசனுடைய அருளை பரிபூரணமாக பெற்றால் திருமணத்தில் கன்னிக்கு கண்டிப்பாக நீங்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நகைனால அடிக்கடி பிரச்சனை வரும் சார், இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. திருமணத்துக்கும் குரு தான், நகைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பண்ணுற வேலை தான். சுக்கிரன் ஆபரணமாக இருந்தாலும் கூட அந்த ஆபரணத்துக்கு தேவையானது தங்கம் தானே, அதை கொடுக்கக்கூடியது குரு. அந்த பொன்னவன் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எதிராக, பாதகாதிபதி இல்லையா, 4-7 கூடிய கேந்திராதிபதி இல்லையா, அது உபயராசி இல்லையா, கொஞ்சம் எதிர்மறையான பலன்களை கொடுத்துறாரு. அதுவும் அவருடைய தசாபுத்திகள்லாம் நடக்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு நகைனால நிறைய பிரச்சனை வரும். நகையை கொடுத்துட்டு வாங்க முடியாது, அடகுமானம் வச்சுட்டு திருப்ப முடியாது, அல்லது அடிக்கடி உடஞ்சி விழுந்துருது, அல்லது காணாமல் போயிடுது, அல்லது அடமானம் வச்சு அது ஏலத்துக்கு போயிடுது, அல்லது நகையை வச்சு ஒரு தொழில் பண்ணி நஷ்டப்பட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக குரு பகவானுடைய தசாபுத்தி நடக்கும். அப்போ இப்படி மாதிரியான பிரச்சனைகள் இவர்களுக்கு நடக்கும் பொழுது இவர்கள் வந்து அபிஜித்து நேரத்தை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய இறை வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு நகையினால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நிவர்த்தியை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, குறிப்பாக வந்து இந்த நகையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரு நல்ல எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பல 100 பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம நேரம் காரணமாக குறைவாகவே பேசியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, இந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி பெறுவதற்கு எளிமையான பரிகாரங்களை இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள், பல 100 பரிகாரங்கள் பேச வேண்டியிருக்கு. இது எல்லாமே உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.